கிருஷ்ணா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நதிகளின் பேர்ல, அதுவும் பையன் பேர்ல இருக்க ஒரே நதிங்கிறதுனால கிருஷ்ணான்னு வச்சுட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நதி, இந்த பக்கம் சிந்துன்னு வேற வச்சுட்டாங்க. வந்து புது கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரிஜினல் குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்க, பேசுறதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி கிட்ட வேற அவங்க வந்து பேசுறாங்க. இதுல வேற நைட்டு வேற வந்து விஜயே வந்து பாவம் பார்த்தா அவங்க ரூமுக்குள்ளே தூங்க வச்சிட்டாரு. உள்ளார வாங்கன்னு கூப்பிட்டு போய் ஹால்லே படுக்க வச்சிட்டாரு. அதுக்கே அவங்க எல்லாம் எரிச்ச போயிட்டு இருக்காங்க. காலையில் அவங்க என்ன பண்றாங்க, ரெஸ்ட் ரூம் போகணும், வாஷ்ரூம் போகணுங்கிறதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து பாட்டி கிட்ட பேசுறாரு. பாட்டி கிட்ட முதல்ல பேச வந்து, உங்க பேரன் தான் அவன், அவனை வந்து உங்களுக்கு இருக்க ஒரே பேரன், அவன் மேல வெறுப்பை காமிக்கிறீங்க. அவங்களுக்குலாம் அவங்க மேல வெறுப்பு இருக்கிறது ஓகே, அவங்க வேற குடும்பம், நாங்க வேற குடும்பம், ஆனா உங்களுக்கு என்ன, இவங்களும் பேரன் தான் பேத்தி தானே அப்படின்லாம் பேசினே ஒரு மாதிரி நெகிழ்ந்து போயிடுறாங்க பாட்டி. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குழப்பத்துக்கு இடையில இப்போ உள்ளார பாட்டியை கூப்பிட்டு கண்ட மெனிக்கு திட்டிகிட்டு இருக்காங்க சாரதா. இதை நினச்சிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே உங்கள் பையன் ஏமாத்திட்டார், நீங்கள் அங்கே போய் ஒட்டி உறவாடி அப்படியே வந்து இந்த சொத்துல பாதியை கொடுத்துடான்னு பார்க்குறீங்களா, விடமாட்டேன் நானே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க. அவங்களோட பேர் கிருஷ்ணா சிந்துங்கிறதுக்காக இன்னும் அப்செட் ஆகிறாங்க. எல்லாம் நதி பேரில் தான் வைப்பார், பெரிய இவர் அவங்க பேருக்கும் வச்சிருக்காரு, எங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் பேர் வைக்கணும்னு அப்படி கடைசியில் எல்லாத்துக்கும் வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு அவங்க புலம்ப ஆரம்பிக்க, இது கடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரதாவை தனியாக கூட்டு போய் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிவின் கூட்டு போகிறாரு. அந்த பக்கம் வந்து பாட்டியை வந்து விஜய் சரி பண்ணுறாருங்கிற விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சந்தேகம், அப்போ உண்மையிலே சந்தானத்துக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குங்கிறது நீங்கள் உண்மைதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதே குடும்பம் தான் இதுவான்னு கேட்டால் அதுக்கும் குமரன் நான் அவங்கள பார்த்துருக்கேன், அதே ஆட்கள் தான் அப்படின்னு வேற வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, இது உண்மையாகவே இவங்க தான், இவங்களை பார்த்தா பாவமாக வேற காமிக்கிறாங்க, இவங்க எப்படி இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறாங்க, ஒரு கட்டத்தில் வந்து உண்மையாகவே பாசம் வந்துடுது சகோதரிகளுக்கும், சகோதரன் சகோதரி புதுசாக வந்தவங்களுக்கும் இடையில கதையை கொண்டு போகிறாங்களா, இதன் நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. மெகா சீரியலுங்க, லாஜிக்லாம் பார்க்காதீங்க, சும்மா ஏதாச்சும் ஒரு ட்ராக் அப்போதைக்கு உருவாக்கிடும். அந்த ட்ராக் வந்து முன்னாடி இருந்த கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் சம்மந்தப்படுத்திப்போம் அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ கதை போகுது. ஸோ அதை வச்சு இப்போ எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இப்போ வந்தீங்க 2 நாள் ஆகிடுச்சு, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணான்ட்டார் விஜய், இன்னும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கலாங்கிறாரு. இவரை நம்பி ஒரு கம்பெனி அங்கே இருக்குது, அந்த கம்பெனி அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறத பற்றி துளி அளவும் வருத்தப்படுறதில்ல. இதனால தான் கதைக்கு சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்தே வச்சு இவங்க வேலை பார்க்குறாங்கன்னா வேலை பார்க்குற என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினச்சோம். இதான் நம்ம சிறகடிக்காசில் அடிக்கடி சொல்லுவோம். மீனா அவங்க பூ விற்கிறாங்க, பூ விற்கிறத வச்சு அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பூ விற்கிறதால அவங்களுக்கு வரக்கூடிய எதிரிகளை காமிப்பாங்க. இப்போ இவர் முத்து கார் ஓட்டுறாரு, கார் ஓட்டும் போது பார்த்த டிராஃபிக் போலீஸ் அவர் தான் வந்து மச்சானா, அவர் தான் வந்து கோபுரத்தராக வர்றாரு, அதில் வரக்கூடிய விஷயங்கள் அது இன்னொரு பக்கம் பார்த்தோம். இந்த மாதிரி மனோஜ் ரோகிணிக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வரும், ஸ்ருதி ரவிக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வரும். அந்த மாதிரி விஷயங்களை காமிக்கும் பொழுது கதை நெருக்கமாக டைட்டாக இருக்கும், உள்ளேயே போகும். நமக்கு வந்து ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாக கொடைக்கானல் வாங்க போகலாம், ஏதோ ஒரு கதையை ஏற்பாடு பண்ணி போகிறோம், 2 கேரக்டரை கூப்பிட்டு வந்திருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கதையை எப்படி எடுத்து போகிறதுங்கிறது தெரியாமல் ஒரு தெளிவின்மையோடு எடுத்து போகிறது தான் இது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குங்க, இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து கதைக்கு சம்மந்தப்பட்டு இந்த கதாபாத்திரங்களுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பண்ணுறது பெட்டராக இருக்கணும் உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.